கிருபை என்பது நாம் தகுதி பெற்றதனால் கிடைப்பதல்ல. எந்த தகுதியும் இல்லாத நமக்கு தேவனிடமிருந்து இலவசமாக கிடைப்பதே கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே தேவனுடைய கிருபைக்கு மிகப்பெரிய சாட்சி. நம்மிடத்தில் எந்த நன்மையான காரியத்தை பார்த்து தேவன் நம்மை ரட்சித்தார் என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய அனுதின தியானம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 52:8. இந்த சங்கீதத்தில் தாவீது பொய்யையும் தீமையையும் நம்பி வாழ்கிறவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை நிலைத்திருக்காது என்றும் அவர்களை தேவன் தக்க நேரத்தில் நிர்மூலமாக்குவார் என்றும் அவர் உறுதியாக அறிவிக்கிறார். இந்த உலகத்தில் பொய்யையும் தீமையும் மட்டுமே நம்பி அதன் மூலம் தாங்கள் வாழ்ந்து விடலாம் என்று வாழும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தேவ பயம் இல்லை. அவர்கள் நீதியை வெறுக்கிறார்கள். அவர்கள் சிறிது காலம் செழிப்பாக இருப்பதை நம்பி அதையே தங்களுக்கு பலமாக எண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் தாவீது தன் நம்பிக்கையை மனிதரிலும் சூழ்நிலைகளிலும் வைக்காமல் தேவனுடைய கிருபையின் மேல் வைத்திருப்பதாகவும் அந்த கிருபையை என்றென்றைக்கும் நம்பி வாழ்கிறேன் என்றும் சாட்சி சொல்லுகிறார். தாவீது தன் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கிருபையை மட்டுமே நம்பி வாழ்ந்தார். அதனால்தான் அவர், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று தைரியமாக சொல்கிறார். தேவன் தமது கிருபையை ஒருபோதும் என்னை விட்டு விலக்கவில்லை என்பதே தாவீதின் உறுதியான அனுபவமாக இருந்தது. அதனால் அவர், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். கிருபை என்பது நாம் தகுதி பெற்றதினால் கிடைப்பது அல்ல. எந்த தகுதியும் இல்லாத நமக்கு தேவனிடமிருந்து இலவசமாக கிடைப்பதே கிருபை. நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே தேவனுடைய கிருபைக்கு மிகப்பெரிய சாட்சி. நம்மிடத்தில் எந்த நன்மையான காரியத்தை பார்த்து தேவன் நம்மை இரட்சித்தார் என்று சிந்தித்து பாருங்கள். நம்மிடத்தில் நாம் சொல்லும்படியான ஒரு நன்மையும் இல்லை, ஒன்றும் பாராட்டத்தக்கதாக இல்லை. அப்படி இருந்தும் தேவன் தமது அளவில்லா கிருபையினாலே நம்மை இரட்சித்தார். எனவே தான் தாவீது கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையை நாம் விட்டுவிட்டால் அல்லது அதை மறந்துவிட்டால் அதன் முதல் விளைவு நமக்குள் பெருமை உருவாகும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய கிருபையை மறந்த மனிதன் மெதுவாக மற்றவர்களை நியாயந்தீர்ப்பவராக மாறிவிடுகிறான். தன் தவறுகளை ஆராயாமல் எல்லா குற்றங்களுக்கும் பிறரை பொறுப்பாக்குகிறான். அப்படிப்பட்ட மனிதன் தன் சொந்த குறைகளை ஒருபோதும் உணரமாட்டான். திருந்த வேண்டிய இடங்களில் கூட தன்னை நீதிமானாக கருதுவான். இறுதியில் தேவனை விட தன் கிரியைகளை உயர்த்தி தன்னை தானே மேன்மைப்படுத்திக் கொள்ளும் நிலையில் விழுந்து விடுகிறான். இதுவே கிருபையை மறந்த மனிதன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. இன்று நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறதா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.